வணக்கம் மக்களே, நம்மளோட சேனல் ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல 1 மாசம் நிறைவடைய போகுது. இந்த 1 மாசத்துல நீ என்னடா சாதிச்சிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல் டேஷ்போர்டில் 10,000 வியூவர்ஸு ஒரே மாசத்திலேயே தாண்டியிருக்கோம். இது வெறும் ஷார்ட்ஸ் போட்டு மட்டும் கிடையாது. நம்ம வீடியோஸ்லேயே இந்த 10,000 வியூஸை தாண்டியிருக்கோம். இது மட்டும் கிடையாது, நம்மளோட சேனல் வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே தாண்டியிருக்கு. இதுவும் இந்த 1 மாதத்துலேயே தான். இது மட்டும் கிடையாது, நம்மளோட மூவி ஸ்குவாடில் கிட்டத்தட்ட 0லேருந்து இந்த 1 மாதத்தில் 45 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மூவி ஸ்குவாடில் நீங்களும் ஒரு மெம்பராக சேருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்திலே நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்லேயே முதல்ல இருக்கக்கூடியது மூவிஸ் தான். இந்த மாதிரி மூவிஸில் ஒரு வருடமும் ஒரு மூவி வந்துக்கிட்டு தான் இருக்குது. வர்றது மட்டும் இல்லாமல் அந்த வருடத்தோட அதிக வசூலை கடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி உலகத்திலேயே முதல் $1 பில்லியன் வசூல் செஞ்ச 1997 வந்து டைட்டானிக்கில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வருடத்தோட அதிக வசூல் செஞ்ச படங்களோட லிஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு படம் தான் உலக சினிமாவில் $1 பில்லியன் ஃபஸ்ட்டு வசூல் செஞ்ச ஒரு படமாகவும் இருந்துச்சு. இந்த ஒரு படத்தோட பேர் தான் டைட்டானிக். டைட்டானிக் சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு இந்த டைட்டானிக்கு தெரியாமல் இருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஜேம்ஸ் கேமரூன் அப்படிங்கிற இந்த ஒரு ஜாம்பூன் டைரக்டர் இந்த ஒரு டைட்டானிக் படத்தை இயக்குறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண டைரக்டர் தான் இருந்தார். அன்டில் இந்த டைட்டானிக் படத்தை இயக்குற வரைக்கும். இந்த ஒரு டைட்டானிக் பார்த்தீங்கன்னா 1912 ஒரு உண்மையான ஒரு கப்பல், மிகப்பெரிய ஒரு கப்பல், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கப்பல் தன்னோட முதல் பயணத்திலேயே கடலுக்குள்ள மூழ்கின ஒரு கதையை அடிப்படையாக வச்சு தான் இந்த டைட்டானிக் படம் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே அதிக பேர்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்றுச்சு. இந்த டைட்டானிக்கில் போன மாதிரியே ஒரு உணர்வையும் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் இந்த கப்பல்லையே போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணதா சொன்னாங்க. இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டிகாப்ரியோ அப்படிங்கிற இவரும் கட்டே வின்ஸ்லெட் அப்படிங்கிற இவங்களும் தான் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இவங்க 2 பேரோட காதல் கதையை மையமாக வச்சு தான் இந்த ஒரு படமே நகரும். உண்மையை சொல்லப்போனால் உண்மையாக நடந்த டைட்டானிக்கில் இப்படி ஒரு காதல் கதை இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஜேம்ஸ் கேமரோட முழுக்க ஜேம்ஸ் கேமரோட கற்பனை தான். இந்த ஒரு கற்பனை தான் உலக சினிமாவிலேயே முதல் $1 பில்லியன் வசூல் செய்ய வச்சுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வெறும் படம் அந்த கப்பல் முழுகிற மாதிரி சீனை வச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய படமாக அமைஞ்சிருக்குமான்னு கேட்டால் தெரியல. ஆனால் இப்படி ஒரு காதல் கதை வச்சனால தான் இந்த ஒரு படம் இவ்வளோ பெரிய படமாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் 1998 அந்த வருடத்தோட அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா அமர்ஜெட்டன். இந்த ஒரு படம் வசூல் செஞ்ச பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $553 மில்லியன். இதுக்கப்புறம் 1998 அந்த வருடத்தோட அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்கக்கூடியதான் ஸ்டார் வார்ஸ் ஃபேண்டம் மெனன்ஸ். இந்த ஸ்டார் வார்ஸ்க்குனே தனி ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு படம் அந்த வருடத்தில் வசூல் செஞ்ச பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1.3 பில்லியன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்லேயே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் வெளிவந்த ஒரு படம் தான் இந்த ஒரு படம். அந்த எதிர்பார்ப்பை ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் $1 பில்லியன் வசூல் செஞ்சிச்சு. அதுக்கப்புறமா 2000 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருடத்தோட அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்கக்கூடியதான் மிஷன் இம்பாசிபிள் 2. அந்த வருடத்தில் இது வசூல் செஞ்ச பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $546 மில்லியன். இந்த ஒரு வசூல் செஞ்ச இந்த ஒரு படம் தான் அந்த ஒரு வருடத்தோட அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாகவும் அமையுது. இதுக்கப்புறம் 2001 வெளிவந்த ஒரு படம் தான் ஹாரி பாட்டர். இந்த ஹாரி பாட்டர் படத்துக்குன்னே தனி ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 2001 இந்த ஒரு படம் தான் அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாகவும் இருக்குது. இந்த ஒரு படத்தோட பேர் ஹாரி பாட்டர் அண்ட் த பிலாசபர்ஸ் ஸ்டோன். இந்த ஹாரி பாட்டர் சீரீஸ்லேயே முதல் வந்த ஒரு படமும் சொல்லலாம். ஹாரி பாட்டர் உலக சினிமாவுக்குள்ளே நுழைந்த ஒரு வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம். உலக சினிமாவுக்குள்ளே நுழைஞ்ச முதல் படமே இப்படி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இது வசூல் செஞ்ச ஒரு டாலர்கள் பார்த்தீங்கன்னா $1.3 பில்லியன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 2002 அந்த ஒரு வருடத்தோட அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு படத்தோட பேர் த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் த டூ ட்ரூவர்ஸ். மிடில் உலகத்தை ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக காட்டி இந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா $947 மில்லியன். இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2002 மட்டும் கிடையாமல் அதுக்கு அடுத்த வருடத்துலேயே இன்னொரு படமும் வெளியிட்டாங்க. அந்த ஒரு படம் தான் த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் த ரிட்டர்ன் ஆஃப் த கிங் அப்படின்னு. இந்த ஒரு படம் தான் அந்த வருடத்தோட அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாகவும் இருந்துச்சு. இந்த ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் ஆஸ்கார்லேயே மிகப்பெரிய ஒரு சாதனை படிச்சிச்சு. அந்த வருடத்தில் இந்த ஒரு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா $1.14 பில்லியன். மக்களை இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு என்னோட மிக மனமார்ந்த நன்றிகள். இதுவரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ஆல்ல செட் பண்ணுங்கள் நண்பர்களே.
மக்களே இந்த 2003க்கு அப்புறம் 2004 அந்த ஒரு வருடத்தோட அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு படத்தோட பேர் ஷார்க் 2. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த வருடத்தில் வசூல் செஞ்ச ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா $928 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். இந்த ஷார்க் 2வது பாகமாக வந்த இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுச்சு. ரசிகர்கள் நல்லாவே இந்த படத்தை கொண்டாடினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் 2005 அந்த ஒரு வருடத்தோட அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாக இருக்கக்கூடியது ஹாரி பாட்டர் சீரீஸில் 2வதாக வந்த இந்த ஒரு படம் தான். இந்த ஒரு படத்தோட பேர் ஹாரி பாட்டர் அண்ட் த குளோபல் ஆஃப் த ஃபயர். இந்த ஒரு படம் என்னதான் ரசிகர்களுக்கு ஹாரி பாட்டர் அளவுக்கு இல்லைனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் சாதனையை படைச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு படத்தோட வசூல் சாதனை பார்த்தீங்கன்னா $897 மில்லியன் அமெரிக்கன் டாலர். ஹாரி பாட்டர் சீரீஸில் 2வதாக வந்த இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே அடிச்சிச்சு. ரசிகர்களுக்கு மத்தியில் அவ்வளோவா கொண்டாடப்பட்டுச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் ரசிகர்கள் ஹாரி பாட்டர் அளவுக்கு இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த உலக சினிமாவிலேயே பல ரசிகர்களை வச்சிருக்கிற ஒரு கதாபாத்திரம் தான் ஜாக் ஸ்பேரோ. இந்த ஜாக் ஸ்பேரோ கதாபாத்திரம் நடித்த ஒன் ஆஃப் த படம் தான் பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் டெட் மேன்ஸ் ஜஸ்ட்டு. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா இந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படமே முதல்ல $1 பில்லியன் வசூல் செஞ்ச ஒரு படம் இந்த ஒரு படமாக தான் அமையுது. அந்த வருடத்தில் இது வசூல் செஞ்ச பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா $1.6 பில்லியன் அமெரிக்கன் டாலர். ஜானி டெப் நடித்த இந்த ஒரு ஜாக் ஸ்பேரோ கதாபாத்திரம் உலகம் முழுவதும் இன்றளவும் பல ரசிகர்களை கவர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. முதலியாக இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ சீரீஸ்லேயே முதல் $1 பில்லியன் வசூல் செஞ்ச ஒரு படமாகவும் அமையுது. பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியனோட அடுத்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடத்தில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த ஒரு படம் தான் அந்த வருடத்தில் அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாகவும் இருந்துச்சு. இந்த ஒரு படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் தி கரியன் அண்ட் அட் வேர்ல்ட்ஸ் எண்ட் அப்படிங்கிற ஒரு படம் தான். இந்த ஒரு படம் வசூல் செஞ்ச வசூல் சாதனை பார்த்தீங்கன்னா $961 மில்லியன் அமெரிக்கன் டாலர். ஜாக் ஸ்பேரோவோட அடுத்த அட்வென்ச்சர் உலகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுச்சு அப்படின்னு கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008 இந்த ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வருடத்தோட அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாகவும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஜோக்கர். அந்த ஒரு ஜோக்கர் கேரக்டர் நடித்த ஒரு படம் தான் இந்த டார்க் நைட். அதாவது பேட்மேன் பிகின்ஸ் அதுக்கப்புறம் வந்த ஒரு படம் த டார்க் நைட், அதுக்கப்புறம் இந்த டார்க் நைட் ரைசஸ். இது எல்லாமே கிறிஸ்டோபர் நோலனோட ஒரு மிகப்பெரிய படைப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பேட்மேன் படங்கள்லேயே அதிக வசூல் படம் அது மட்டும் கிடையாது, நல்ல ஒரு வரவேற்பை பேட்மேன் கேரக்டர் பெற்ற ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வசூல் சாதனையை பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, ஹீத் லெஜர் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் கேரக்டராகவே வாழ்ந்து அதுக்காகவே இறந்து போனார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் இறந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கேரக்டருக்காக இவருக்கு ஆஸ்கர் அவார்டு கூட கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் உலக சினிமாவே ஒரு கலக்கிற ஒரு டேரக்டர். இந்த டைட்டானிக்கு டைரக்ஷன் கணக்கு இவர் எங்கடா போயிட்டாருன்னு எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது ஆனால் நான் எங்கேயும் போகல, உலக சினிமாவில் தான் இருக்கிறேன். நான் ஒரு படத்தை கொடுத்தா அந்த ஒரு படம் உலகத்திலேயே நான் என் படத்துக்கு அப்புறம் எவனுமே நிற்க முடியாத அளவுக்கு ஒரு படத்தை தான் கொடுப்பேன். நான் வந்து நேரத்தை எடுத்துக்குவேன், ஆனால் அந்த நேரம் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காப்பாற்றின ஒரு படமாக அமைஞ்ச ஒரு படம் தான் அவதார். இந்த ஒரு படம் தான் பார்த்திங்கன்னா இன்றளவும் உலக சினிமாவிலேயே அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாகவும் அமையுது. இந்த ஒரு படம் மாதிரி இதுக்கப்புறமும் யாருமே படம் எடுக்க முடியாத அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஒரு படம் இருக்குது. இந்த ஒரு படம் வசூல் செஞ்ச வசூல் சாதனை பார்த்திங்கன்னா $2.92 பில்லியன், கிட்டத்தட்ட $3 பில்லியன் அமெரிக்கன் டாலர். அதாவது நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 கோடியை நெருங்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். வெறும் 800 கோடி தான் மிச்சம் 30,000 கோடியை கடக்கிறதுக்கு. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா உலக மக்களை தனியாக ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பேண்டார உலகத்தை மக்கள் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அவதார் படங்களே 5 பாகங்கள் வச்சுருக்காரு. இந்த 2009க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் அவதார் த வே ஆஃப் வாட்டர். இந்த ஒரு படத்துக்காண்டி இவர் 15 வருஷம் செலவழிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், யாராச்சும் ஒருத்தர் ஒரு படத்துக்காண்டி 15 வருஷம் செலவிடுவாங்களா? அந்த ஒரு 15 வருஷம் செலவிட்டதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் $20,000 வசூல் செஞ்சிச்சு. இந்த உலக சினிமா வரலாற்றிலேயே ஒரு படம் அவர் படம் எடுத்தார் அப்படின்னா அசால்ட்டாக 10,000 கோடியை வசூல் செய்வார். அதாவது $1 பில்லியன் அசால்ட்டாக வசூல் செய்வார். அவருக்கு $1 பில்லியன் பத்தாது நண்பர்களே. அவர் என்ன சொன்னார், இந்த அவதார் வே ஆஃப் வாட்டர் எடுக்கும்போது என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் அது $2 பில்லியன் வசூல் செஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா நான் என்னால் 3வது பாட்டையே எடுக்க முடியும் அப்படின்னு இவர் சொன்னார். இவர் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட $2.5 பில்லியன் அமெரிக்கன் தாண்டிடுச்சு நண்பர்களே. இதுக்கப்புறம் 2010 வந்த ஒரு படம் தான் டாய் ஸ்டோர் 3. இந்த ஒரு டாய் ஸ்டோர் 3 தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2010 வருடத்திலேயே அதிக வசூல் செஞ்ச ஒரு படமாகவும் அமையுது. இந்த ஒரு படம் வசூல் செஞ்ச வசூல் சாதனை பார்த்தீங்கன்னா $1.7 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்.
இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் எல்லாமே அந்த ஒரு வருடத்தில் $1 மில்லியன் வசூல் செஞ்ச ஒரு படமாக தான் இருக்குது. இதுவரையும் நம்ம 1997லேருந்து 2010 வரையும் கிட்டத்தட்ட 13 படங்களை இந்த ஒரு வீடியோவில் கவர் செஞ்சுருக்கோம். அடுத்த ஒரு 13 படங்களை அடுத்த பார்ட் 2 அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஒரு வீடியோ நான் எடுத்தேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால தான் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் தொடர்ந்து நம்ம சேனலை இணைஞ்சிருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மூவி ஸ்குவாடில் நீங்களும் ஒரு மெம்பராக சேருங்க நண்பர்களே. நம்ம லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 3 படங்களில் இவர் இணைஞ்சிருக்காரு. இவரோட பேர் தான் ஜேம்ஸ் கேமரோன். இவர் மாதிரி இன்னுமே யாருமே படம் எடுக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் எடுத்த 3 படங்கள் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கு. 3 படங்களுமே $2 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கடந்த ஒரு படங்கள் தான். எப்படி நண்பர்கள் இப்படி ஒருத்தரால் இப்படி ஒரு படங்களை எடுக்க முடியுது? இவர் மூளையாக வேறு எதுமா நண்பர்கள்? எனக்கே ரொம்ப அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது நண்பர்களே. ஜேம்ஸ் கேமரோன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பர்கள்.